வீவர்ஸ், வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன். நான் இன்றைக்கி உங்களுக்கு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு கால பைரவரை இப்படி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு தலைப்பு கொடுத்துருக்கேன். அது எப்படி என்ன தீபம் ஏற்றணும், எப்படி ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம எப்போவுமே ஒரு சின்ன சண்டை வந்தாலே டக்குன்னு நம்ம இப்போலாம் ரொம்ப விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாதனால கணவன் மனைவி ஒரு விட்டு கொடுக்கணும், இல்லை மனைவியாக விட்டு கொடுக்கணும், யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போனாலே நம்மளுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. சப்போஸ் அது புரிதல் இல்லாதனால சில பேர் பிரிஞ்சிடுறாங்க. ஆனால் ஒன்று சேரணும்னு ரொம்ப விருப்பப்படுவாங்க. அப்போது நம்ம என்ன இந்த பரிகாரம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வால் மிளகு இருக்குது பார்த்தீங்களா, வால் மிளகுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மிளகு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும், வால் மாதிரி இருக்கும். அதை வாங்கி கொஞ்சம் நம்ம நிறைய நாட்டு மருந்து கடையில் கொஞ்சம் வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. அதை அந்த மிளகு நம்ம கடையில் இந்த கோவிலுக்கு வாசப்பல்ல விற்கிறாங்க இல்லையா, அது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. இது நம்ம வீட்டிலே வாங்கி வச்சுக்கினா நம்மளுக்கு உண்மையாலுமே நம்மளுக்கு பலன் கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, சின்ன சின்ன கட்டமாக வெள்ளை துணி கட்டமாக கிழிச்சு வச்சுக்கோங்க. அந்த துணியில் 7 மிளகு, 2 துணியில் 7 மிளகு வச்சு நூல் வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. அதை கட்டிட்டு தூய நல்லெண்ணெய் வாங்கிக்கின்னு 2 அகல் விளக்கு வாங்கிக்கின்னு 2த்தையும் எடுத்துன்னு போயிட்டு காலபைரவருக்கு போயிட்டு இந்த மாதிரி தீபத்தில் எண்ணெய் ஊற்றி, அந்த அகலில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி அது உள்ள அந்த மூட்டையை சின்னதாக இருக்கும் பாருங்கள், அந்த மூட்டையை இப்படி வச்சு நேராக வச்சிங்கன்னா நினச்சி வைங்க. நினச்சி வச்சு தீபம் ஏற்றிடுங்க. அப்போ நம்ம நல்ல மனமுருக வேண்டுங்க. நீங்கள் என்னோட கணவர் என்கிட்ட சேர்ந்துடணும், என் மனைவி என்னோட சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் கூட இந்த விளக்கு ஏற்றலாம். கண்டிப்பாக நம்மளுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா வியாழக்கிழமையில் போயிட்டு சாயங்கால வேலையில் இந்த விளக்கு தீபம் போடுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் நம்மளுக்கு. எப்பவுமே காலபைரவரை நம்பினோர் கைவிடப்படார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு நல்ல ஒரு பலனை கிடைக்கும். இது உங்கள் கணவர் உங்கள்கிட்ட சேர்ந்துருவாங்க, உங்கள் மனைவி உங்கள்கிட்ட சேர்ந்துருவாங்க. இதை பின்பற்றி பாருங்கள் வியூவர்ஸ். இது ஒரு 7 வாரம் 9 வாரம்னு போடுங்க. இது ரொம்ப ரொம்ப பலன் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு இதை சொல்லணும்னு நினச்சேன் வியூவர்ஸ். இதை நீ இந்த மாதிரி ஏற்றி நீங்கள் பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஈஸ்வரன் கோயிலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சுற்றி வர பிரகாரத்தில் இந்த காலபைரவர் சன்னதி இருக்கும். இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.